ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருள் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். தமிழில் சொல்லணும்னா 4 வகை வாக்கியங்கள். ஃபஸ்ட்டு வாக்கியம்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம 4 வகை வாக்கியங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா தமிழில் வாக்கியம், அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நினச்சிக்கிறோம் சென்டென்ஸுங்கிறதுக்கு தமிழில் வாக்கியம் அதுதான் மீனிங் நினச்சிக்கிறோம். அது மீனிங் கிடையாது. அது தமிழ் ஈக்குவலண்ட் வேர்டு, அவ்வளோதான். இங்கிலீஷில் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க, தமிழில் வாக்கியம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கான அது ஈக்குவலண்ட் வேர்டு. மீனிங்கிறது அதோட அர்த்தம். சரி, இப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பொதுவாக எதை பற்றி பேசுகிறோம்? மரம், செடி, கொடி, மனிதர்கள், பொருட்கள், இதை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ அந்த பொருட்களை இப்போ ஒரு டேபிள் இருக்கு, டேபிள் அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா அது வாக்கியம் கிடையாது. ஒரு மனிதர் இருக்காரு, மேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வாக்கியம் கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாமே மிருகம் எதாக இருந்தாலும், இப்போ லயன் சொன்னோம்னா வாக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் வெறும் ஒரு இடத்த மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வீட்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன், தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் அட் ஹோம், இதுவும் வாக்கியம் கிடையாது. தனித்தனியாக ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது வாக்கியம் கிடையாது. இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் அது வாக்கியம் கிடையாது. அது எப்போ ஒரு வாக்கியமாக மாறும், அதாவது எப்போ நம்ம ஒரு வாக்கியம் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா, எப்போ பேசுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு நபரோ ஒரு பொருளோ ஒரு இடமோ அது என்ன செஞ்சிச்சு, இல்லை அதுக்கு யார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பேசும்போது தான் அது வாக்கியமாக மாறுது. தனித்தனியாக இருக்கும்போது மிருகம், மனிதர், பொருள் இப்படி இருக்கும்போது அது வாக்கியம் கிடையாது. அந்த பொருளுக்கோ அந்த மனிதருக்கோ யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த பொருளோ ஒரு மிருகமோ அந்த இடமோ ஏதாவது செஞ்சிருக்கும். அதை பற்றி சொல்லும்போது தான் அது வாக்கியமாக மாறுது. ஒரு பொருளை நம்ம சும்மா சொல்ல மாட்டோம். ஒரு பொருள் வாங்கினேன், அங்கே பொருள் இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ அது வாக்கியம். ஓகே, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதே ஒரு வாக்கியம் தான். ஏன்னா நான் இருக்கேங்கிற அந்த செயலை சொல்றேன். நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் வாட்சிங், இது ஒரு வாக்கியம். ஏன்னா நீங்க என்ன செய்றீங்க. இப்ப இந்த பேனா இருக்கு, இந்த பேனாவை சொல்றேன், திஸ் பென் வாஸ் பாட் பை மீ. இங்க நான் இந்த பேனாவை வாங்கினேன் அப்படின்னு ஒரு செயலை சொல்றேன். அந்த செயலை நான் தான் செஞ்சேன், ஆனா பேனா அந்த பொருளை பேனாவை வாங்கிக்கல, நான் தான் செஞ்சேன். ஆனாலும் இது வாக்கியம். ஏன் அப்படின்னா இந்த பேனாக்கு என்ன செயல் நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்றேன். ஸோ வாக்கியம்னா ஒரு செயல் நடந்து ஒரு பொருளுக்கோ ஒரு மனிதனுக்கோ நடக்கிறத பற்றி சொல்றோம். அது அந்த செயலை செஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு யாராவது அந்த செயலை செஞ்சிருக்கலாம். அதை பற்றி பேசுறதுக்கு பேர் தான் வாக்கியம். நம்ம இதைத்தானே பேசுறோம். ஓகே, ஏன்னா நம்ம எப்பயுமே சாப்பிட்டேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நம்ம பேசுறோம். இந்த மாதிரி ஒரு செயல் வந்துருச்சுனாலே அதை நம்ம வாக்கியமா மாத்திர முடியும். ஒரு செயலை பத்தி நம்ம சொல்லிட்டோம்னாவே அது வாக்கியம்தான். ஏன்னா அந்த செயலை செய்யறவர் யாரு இருக்காரா, இல்லைன்னா அந்த செயலை யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிறது வந்துருமா, அப்ப அது வாக்கியமா மாறிடும். தனித்தனியா இருக்கும்போது வாக்கியமா இருக்காது. ஒரு மிருகம் இருக்குன்னா மிருகம் மட்டும் சொல்றதுனால வாக்கியம் கிடையாது. மிருகம் ஓடுதா, படுத்திருக்கா, இருக்குதா, இந்த மாதிரி பேசினா அது வாக்கியமா மாறிடும். ஓகே, அடுத்து அப்படி ஏன் அப்படின்னா, ஏன் இங்க நம்ம வாக்கியம் வந்துட்டோம் அப்படின்னா, இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த மிருகம், இடம் இதெல்லாம் சொன்னேன் பாருங்க, அதெல்லாம் ஆக்சுவலா எதுல வரும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு வச்சுங்க, நவுனு, ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இன்னொன்று விட்டாச்சு, வெர்பு விட்டாச்சு, மெயினியா தான் வெர்பு. இதெல்லாம் என்ன அப்படின்னா
நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய வார்த்தையை பேசினாலும் அந்த வார்த்தைகள் இதுக்குள்ளதான் இருக்கும். அப்படிங்கறதுனால தான் இதை வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது நம்ம பேசுறதோட பகுதிகள். நம்ம பேசுற வாக்கியத்தை தனித்தனியா ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பா இந்த 8க்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஆனா நம்ம என்ன பார்த்திருக்கோம், நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ் பார்த்திருக்கோம், வெர்பு வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். உடனே நம்ம எங்க வந்துட்டோம், சென்டென்ஸ்க்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா ப்ரீபொசிஷனோ, கன்ஜங்ஷனோ, இன்டர்ஜெக்ஷனோ இதெல்லாம் தேவை கிடையாது இப்போதைக்கு. நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு சப்ஜெக்டும் வெர்பும் இருந்தாலே போதும். அதை வச்சே நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணிட முடியும். ஏன் இதெல்லாம் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்பை எப்படி மேக் பண்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபார்முலா போடக்கூடாது, இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டும் ஒரு வெர்பு இருந்தாவே போதும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஏன் அப்படின்னா இப்பயே ப்ரிபொசிஷன், கன்ஜங்ஷன் இதெல்லாம் நம்ம சேர்த்து, அட்வர்ப் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அதையும் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி இப்பயே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்து அதுல கவனம் செலுத்தணும். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வெர்பையும் எப்படி ஆட் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அட்வர்ப் ஈஸியா கத்துக்க முடியும். அதெல்லாம் வந்து கூடுதலா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி வர்றது, அவ்வளவுதான். ப்ரீபொசிஷன் போட்டு அது என்ன இடம் சொல்ல போறோம், இல்லை என்ன காலம் சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் கூட வெர்பை ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க கூட நல்லா நோட் பண்ணிக்கங்க, சிங்கிள் வெர்பு இருக்கிற சென்டென்ஸை ஈஸியா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் டபுள் வெர்பு இருக்கிற இது கூட அதுல இஸ் ஆம் தான் ஈஸியா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹேவ்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபார்ம் பண்றது. ஹேவ் பிளஸ் பார்ட்ஸ் பார்ட்டிசிபிள் போட்டுலாம் ரொம்ப பெருசா யாரும் பேசுறது கிடையாது. இந்த சிங்கிள் வெர்பு ப்ரெசண்ட், பாஸ்ட், அப்புறம் ஃபியூச்சர்ல சிங்கிள் வெர்பு இருக்கிறதும், அப்புறம் ப்ரெசண்ட் கண்டினியூஸ், அதாவது ஆம் போட்டு ஐஎன்ஜி போடுறது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் ஃப்ளூயண்டா பேசுறவங்களே நல்லா பேசுவாங்க ப்ராப்பரா. அதாவது இந்த மாதிரி கிராமர் நமக்கு ஏஜிடிஎம் மாதிரி படிக்காதவங்க. ஆனா மற்ற சென்டென்ஸ்ல டபுள் வெர்பு, ட்ரிபிள் வெர்புலாம் இருக்குது, ஆட் பண்ற ஸ்ட்ரிங்லாம் இருக்கு. அதையெல்லாம் ஃப்ளூயண்டா பேசுறவங்க கூட சரியா பேசுறது கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஆட் பண்றது. ஸோ ஒரு சப்ஜெக்டும் வெர்பும் நமக்கு தெரிஞ்ச உடனே அந்த வெர்பை வச்சு எப்படி எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் சென்டென்ஸை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்வெர்பு, ப்ரீபொசிஷன், கன்ஜங்ஷன்லாம் போட்டு ஈஸியாக பெருசாக ஆட் பண்ணலாம். இந்த பேசிக், அதாவது பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கு மேலே அடுத்தடுத்து இதெல்லாம் ஏற்ற முடியும். பேஸ்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ ஏற்றினாலும் உடஞ்சி. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான், ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அது நான் ஈஸியாக ஃபஸ்ட்டு வந்து வெர்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்படி சிங்கிள் வெர்பு எப்படி ஆட் பண்ணுறது, டபுள் வெர்பு எப்படி ஆட் பண்ணுறது, ட்ரிபிள் வெர்பு எப்படி ஆட் பண்ணுறது, என்னென்ன சூழ்நிலைக்கு என்னென்ன டென்ஸுக்கு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அது போய்க்கும். இப்போ நம்ம வந்து வெர்பு தெரிஞ்ச உடனே டென்ஸுக்கு வாக்கியத்துக்கு வந்துட்டோம். ஸோ வாக்கியம்னா இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. வாக்கியம்னா என்ன, கண்டிப்பாக ஒரு வெர்பு இருக்கும், ஒரு செயல் இருக்கும். ஒரு செயல் நடக்கும்போது அந்த செயல் யாரு செய்யறா அப்படின்னு சொல்லும்போது அது வாக்கியமா மாறிடுது. இல்ல அந்த செயலை யாருக்கு செய்யறாங்க, பேனா என்னால் வாங்கப்பட்டது, பேனா வாங்கப்பட்டதே ஒரு வாக்கியம்தான். என்னால்ங்கிற வார்த்தையை நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பேனா வாங்கப்பட்டதுங்கிறதே வாக்கியம்தான். பேனா, அந்த பேனாக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது அது வாக்கியமா மாறிடுது. பேனா இருக்கிறது இல்லை, பேனா, அந்த பேனா என்ன செய்யுது, இருக்குது, அப்ப அதுவும் வாக்கியமா மாறிடுது. ஸோ வாக்கியம்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதா? அப்படி நம்ம பேசுற வாக்கியங்கள் 4 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எவ்வளோ வாக்கியங்கள் பேசுறோம். நேற்று நான் கடைக்கு போனேன், நேற்று நீ பேப்பர் திருத்தினியா, நேற்று நீ படம் பார்த்தியா, அந்த படம் எனக்கு நான் பிடிக்கல, இந்த மாதிரி எவ்வளோ வாக்கியங்கள் பேசுறோம், எவ்வளோ பேசுறோம். நம்ம என்னதான் பேசினாலும் அது இந்த 4க்குள்ளதான் வரும் அப்படின்னு சொல்லி இலக்கண வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மொழியோட லாங்குவேஜை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் டாபிக் போடுறவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை டாபிக் போட்டு தான் நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம்னா கிடையாது. நமக்கு வந்து நம்ம பேசுகிற சென்டென்ஸ் இந்த 4 இதுக்குள்ளதான் வருதாங்கிறதும் நமக்கு தெரியாது. இது நம்ம உடம்பு தான், ஆனாலும் நமக்கு ஒரு காய்ச்சலோ இதை வந்து நம்ம டாக்டர் தான் போகிறோம். அவர் தான் வந்து அதை பற்றி படிச்சிருக்கிறாரு, நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஓட்டுற பைக் தான், ஆனாலும் நமக்கு பிரச்சனைனா, பைக்குக்கு பிரச்சனைனா நம்ம மெக்கானிக்கிட்ட தான் போகிறோம். ஏன்னா அவர் படிச்சிருக்காரு. அதே நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே, அந்த விஷயங்களும் நமக்கு தெரியும். ஒரு செய்தி சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அப்போ கூட இதெல்லாம் அந்த மாதிரியான வாக்கியங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து தாய்மொழியை பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு சின்ன வயசுலேயே பேச 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 அந்த இலக்கணம் மேலே ஏறி நின்றோம்.
கரெக்டாக நம்ம பிரெயின் அனலைஸ் பண்ணிக்கும். இது 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 இப்படி இப்படி சொல்லி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோம். தாய்மொழிக்கு மட்டும்தான் அதை பண்ணும். மீதி எதுக்குமே அது பண்ணாது. நம்ம வேற வழி இல்லை, ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது தமிழ்ல சொல்லணும்னா செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம்னா என்னன்னா, நேற்று நான் ஒரு பேனா வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி, அதாவது தகவல். தகவல் வாக்கியம்னு சொல்லி தமிழ்ல சொல்றதுல செய்தி வாக்கியம் தான் சொல்றாங்க. டிவியில நியூஸ் வாசிக்கிறது மட்டும்தான் செய்தி கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களும் தகவல் அடிப்படையில் தான் வரும் அப்படிங்கிறதுனால அதை செய்தி வாக்கியம் சொல்றாங்க. நேற்று நான் ஒரு படம் பார்க்கல, அதுவும் செய்தி வாக்கியம் தான். செயல் நடைபெறல, ஆனா அதையும் நான் ஒரு செய்தியா தான் சொல்றேன், ஒரு தகவலா தான் சொல்றேன். அப்ப அதுவும் செய்தி வாக்கியம் தான். ஓகே, ஸோ செய்தி வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார், இது ஒரு செய்தி வாக்கியம் தான். நமக்கு ஒரு தகவலை சொல்றாங்க. ஓகே, செய்தி வாக்கியம் என்னன்னு தெரியுதா? செய்தி வாக்கியம் நம்ம டைரக்டா செய்திங்கிற மீனிங் இருக்கா நமக்கே குழம்பும். ஆனா அது ஒரு தகவல் சொல்றது வந்து செய்தி வாக்கியம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா நமக்கு புரியும். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த போர்டு எங்க வாங்குனீங்க அப்படின்னு. அந்த மாதிரி சென்டென்ஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா வினா வாக்கியம், அப்படி இல்லை அப்படின்னா கேள்வி வாக்கியம். வினா வாக்கியம் அப்படி இல்லைன்னா கேள்வி வாக்கியம், ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ நம்ம கேட்குற கேள்வி எல்லாமே இந்த வாக்கியத்துல வரும். நம்ம ஒரு தகவல் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா கேள்வி கேட்போம். ரெண்டு. மூணாவதா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கட்டளை இடுறோம். அந்த புக்கை எடு அப்படின்னு சொல்றோம்ல, பேனா வாங்கு அப்படிங்கிறோம்ல, இந்த மாதிரி பஸ்ஸை பிடி அப்படிங்கிறோம்ல, இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் இம்பேரேட்டிவ், அதாவது கட்டளை வாக்கியம், இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். நம்ம என்ன பேசினாலும் இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். நாலாவது வாக்கியம் என்ன அப்படின்னா, இதை நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா என்ன அருமையான படம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான வாக்கியங்கள். அதாவது ஆச்சரியப்படுறோம் அந்த படத்தை பார்த்து, சூப்பர் படம், அந்த மாதிரியான வாக்கியங்கள். என்ன அழகான மலர், என்ன அருமையான மார்க், ஒருத்தர் நிறைய மார்க் எடுத்திருந்தாருன்னா இவ்வளவு அருமையா மார்க் எடுத்துருக்காரு. இந்த மாதிரியான வாக்கியங்கள் வந்து ஆச்சரிய வாக்கியங்கள், ஆச்சரியப்பட்டு பேசுறோம். அதை என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னா எக்ஸ்கிளாமேட்டரி, எக்ஸ்கிளாமேட்டரி சென்டென்ஸ், அதாவது ஆச்சரிய வாக்கியம். ஸோ நம்ம என்ன பேசினாலும் இதுக்குள்ளதான் வரும், இந்த வாக்கியத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஏன் இந்த வாக்கியத்தை நம்ம திடீர்னு இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து டென்சஸ் பார்க்க போறோம். டென்சஸ் பார்க்கும்போது நம்ம வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் பார்ப்போம், அதாவது செய்தி வாக்கியமோ வினா வாக்கியமோ பார்ப்போம். நமக்கு இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. ஒரு செயலை பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் படிப்போம், ஏன்னா நமக்கு அது மேலே ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்படிலாம் நமக்கு தேவை அப்படின்னா படிப்போம். நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அது ஏன் படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். தேவைன்னு சொல்லி ஏதோ படிச்சுட்டு சும்மா கடமைக்கு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு மறந்துட்டு போறது கிடையாது. ஏன்னா இது நீங்க வந்து கடைசி வரைக்கும் இங்கிலீஷ் வந்து வேற வழி இல்லை, பேசிட்டே தான் இருக்கணும். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஏன் இந்த 12 டென்சஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள் நம்ம பேசுறோம். இந்த மாதிரியான வாக்கியங்கள் இறந்த காலத்துல எப்படி பேசுறது, எதிர்காலத்துல எப்படி பேசுறது, நிகழ்காலத்துல எப்படி பேசுறது அப்படிங்கிற கத்துக்கிறதுக்கு தான் நம்ம 12 டென்சஸ் படிக்கிறோம். புரியுதுங்களா? நேற்று அவன் கடைக்கு வந்தான், அந்த சென்டென்ஸை, அதாவது செய்தி வாக்கியம், தகவல் வாக்கியம், அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்றது. நேற்று நீ புக்கு வாங்கினியா, செய்தி வாக்கியம், சாரி வினா வாக்கியம், அதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்றது, பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது. கட்டளை வாக்கியம், வாங்கு, எடு, இதை வந்து நம்ம எப்படி சொல்றது, ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். அதே மாதிரி ஒரு ஆச்சரிய வாக்கியம், அதை நம்ம எப்படி சொல்றது. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் டென்ஸ்.
டென்ஸ்னா நம்ம வந்து மொட்டையா வந்து 3 காலத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. அதை ஏன் படிக்கிறோம்னா, நம்ம இந்த மாதிரி தான் பேசுறோம். இந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு ஒவ்வொரு டென்ஸுக்கும் அதை எப்படி பேச போறோம். ஏன்னா, ஒரு செயல் நடந்துச்சு, இல்லைன்னா செயல் வந்து ஒரு பொருளுக்கு நடந்தது அப்படின்னாவே வாக்கியம் உருவாக்கிட முடியும். அப்படி உருவாக்குற வாக்கியங்கள் இந்த மாதிரி பேசுறோம். இந்த மாதிரி உருவாக்குற வாக்கியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நம்ம எப்படி பேச போறோம் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து டென்சஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கிளாஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.